இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த அரசாங்கம் தான் இதற்கு காரணம். அவர்கள் தான் சொன்னார்கள், நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்தில் சென்று நீங்கள் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று நாங்கள் கெஞ்சவில்லை, கேட்கவும் இல்லை. அவர்களாகவே ஓட்டுக்காக எங்களை அணுகி நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், உங்களுக்கு நாங்கள் விவசாய கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லி தேர்தல் அறிக்கைகளை அறிவித்தார்கள். ஆட்சிக்கும் வந்தார்கள். அறிவித்தபடி செய்ய வேண்டுமா இல்லையா என்பதனை அவர்கள் யோசனை பண்ணவில்லை. விவசாயிகளுக்கு நன்மை செய்யவில்லை. அவர்கள் விவசாயிகளையே கூறு கூறாக பிரித்து 50,000 வரை விவசாயிகள், 70,000 வரை விவசாயிகள், 1 லட்சம் வரை விவசாயிகள், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடனை வாங்கிய நபர்களுக்கு விவசாயிகள் என்று எங்களை கூறாக்கி பிரித்து இன்றைய தினம் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கின்ற நிலையிலே அவர்கள் இல்லை. கேட்டால் கஜானா காலி என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு அரசாங்கமும் புதிதாக பொறுப்பேற்றால் கஜானா காலி என்று சொல்தான் பொறுப்பு ஏற்பார்கள். ஆனால் விவசாயிகளை பொறுத்தளவிலே ஆட்சி கட்டிலே அமர்ந்தவுடன் முதல் கையெழுத்து என்பது விவசாய கடன் தள்ளுபடியாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் புதிதாக பொறுப்பேற்றுகின்ற முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களிடம் எதிர்பார்த்தோம். நீங்கள் அதனை செய்யவில்லை. இன்றைக்கு நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்திலும் போர்ப்பாட்டத்திலும் சாலை மறியலிலும் இன்னும் பிற நடவடிக்கையிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளுக்கு 3 மணி நேரம் வழங்கிவிடு. உங்களுடைய மின்சாரம் 18 மணி நேரம் வழங்கிவிடு. பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தினை தமிழக அரசு ஏற்று நடத்த ஆணையிடு. தடுத்திடு. சத்தியவான் வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுத்திடு. சத்தியவான் வாய்க்காலில் ரத்து செய். வழங்கிவிடு. உம்முடைய மின்சாரத்தை வழங்கிவிடு. கர்நாடகாவில் மேகதாதுவை கட்டுவதை தடுத்திடு. விவசாயிகளை வஞ்சிக்காதே.